திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்களுக்கு பிறகு, அன்னை மணியம்மையார் அவர்களுக்கு பிறகு, இன்றைக்கு இந்த இயக்கத்தினுடைய தலைவராக எந்த பகுதியில் 80 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை பெரியாரை கற்களால் வீசி இந்த ஊர் இருந்ததோ, இன்றைக்கு 80 ஆண்டுகளுக்கு பிறகு அதே சின்னாலப்பட்டியில் மக்கள் புடைசூழே தந்தை பெரியாரால் அடையாளம் காட்டப்பட்ட தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் எழுச்சி உரை ஆற்ற இருக்கிறார் என்பதுதான் இந்த இயக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதற்கான அடையாளம். எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பெரியாரை அழித்து விடுவேன், திராவிடத்தை ஒழித்து விடுவேன் என்று சொன்னவர்கள் எல்லாம், பிராமண கடப்பாறையை எடுத்துட்டு வந்து நான் திராவிட கோட்டையை இடிப்பேன் சொன்னவர்களும், அந்த பார்ப்பன பாதந்தாங்கிகளும், பார்ப்பன சனாதன பாஜக RSS கூட்டமும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதுதான் இந்த இயக்கத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. இன்றைக்கு யோசித்து பார்க்கணும். தந்தை பெரியார் அவர்கள் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சியினுடைய கொள்கை தலைவராக இன்றைக்கு பிரகடனப்படுத்தக்கூடிய தலைவர் தந்தை பெரியார். எதிர்கட்சியினுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாரை தவிர்த்துவிட்டு தமிழ்நாட்டில் எவராலும் அரசியல் செய்ய முடியாது என்கின்ற நிலையை உருவாக்கியவர் தான் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள். இன்றைக்கு பெரியார் உலகமயம், உலகம் பெரியார்மயம் என்கின்ற லட்சிய நோக்கத்தை முன்வைத்து 93 வயதிலும் 10 வயதில் மேடை ஏறி எப்படி முழங்க தொடங்கினாரோ, இன்றைக்கு 93 வயதிலும் ஒரு நாள் ஓய்வில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சுழன்று தந்தை பெரியாரை அடுத்த தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், திராவிடத்தை வெல்லச் செய்தே தீர வேண்டும் என்கின்ற லட்சியத்தை தன்னுடைய நோக்கமாக கொண்டு இந்த வயதிலும் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமை தோழர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் எதற்காக 94 வயது வரை இப்படி பாடுபட்டார்? இந்த மக்களுக்காக, இந்த மக்களை மானமும் அறிவும் உள்ள மக்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக. சாதாரணமாக அல்ல தோழர்களே, இந்த பகுதியில் தந்தை பெரியார் மீது கற்கள் வீசப்பட்டிருக்கிறது. தந்தை பெரியார் தன்னுடைய அந்த துண்டை தலையில் கட்டிக் கொள்ளுங்கள் தோழர்களே என்று கற்கள் வந்து விழுந்தாலும் தந்தை பெரியாரின் வைர வரிகள் மக்களிடத்திலே வந்து விழுந்து கொண்டிருந்தது. அது கேட்டுக்கொண்டு திராவிடர் கழக தோழர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அதுதான் இந்த இயக்கத்தினுடைய சாதனை. இப்படி பல்வேறு இடங்களில் பல்வேறு தாக்குதல்கள் தந்தை பெரியார் அவர்களுக்கு. அழுகிய முட்டையால் தந்தை பெரியார் அடி வாங்கி இருக்கிறார். தக்காளியால் தந்தை பெரியாரை அடித்திருக்கிறார்கள். கடலூரிலே தந்தை பெரியார் அவர்கள் மீது செருப்பை வீசி இருக்கிறார்கள். இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு எதற்காக அந்த தலைவர் இவ்வளவு சிரமப்பட்டு 94 வயது வரை மூத்திர சட்டியை கைகளிலே சுமந்து கொண்டு உங்களை எல்லாம் சூத்திர மக்களாக விட்டுவிட்டு சாக போகிறேனே என்று எதற்காக கண்ணீர் விட்டார்? யோசித்து பாருங்கள் தோழர்களே. தந்தை பெரியாரின் மீது மலத்தினை, மனிதனுடைய மலத்தினை வீசி இருக்கிறார்கள். அந்த மலத்தின் நாற்றத்தையும் பொறுத்து கொண்டு இந்த சமூகத்தில் இருந்த நாற்றங்களானே சாதி, பெண்ணடிமைத்தனம், மதம், மூட நம்பிக்கை என்கின்ற நாற்றத்தை துடைப்பதற்காக 94 வயதிலும் தந்தை பெரியார் களம் கண்டார். எம்எல்ஏ ஆவதற்கல்லே, MP ஆவதற்கல்லே, இந்த அடுத்த தலைமுறையை காக்க வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் கடைசி காலம் வரைக்கும் எதிர்நீச்சலிலேயே வென்றார். இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களை கடந்து இன்றைக்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களால் ஜப்பானிலே, ஆஸ்திரேலியாவிலே, சிங்கப்பூரிலே, மலேசியாவிலே என்று உலகம் முழுவதும் தந்தை பெரியார் பேசப்படுகிறார் என்று சொன்னால் இதுதான் தந்தை பெரியார் வென்றிருக்கிறார் என்பதற்கான அடையாளம். தந்தை பெரியார் அவருடைய தேவை இந்த சமூகத்தில் இன்றும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. இது தந்தை பெரியார் மண், திராவிட மண் என்று நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் இது சாதிக்கு எதிரான மண், சாதி வெறியாட்டங்களுக்கு எதிரான மண். சாதி வெறி எந்த மூலையில் எங்கு தலை தூக்கினாலும் தந்தை பெரியாரின் கைதடி கொண்டு அதனை ஓங்கி அடித்து உடைப்பதற்கு தயாரான மக்கள் கூட்டம் இருக்கக்கூடிய மண் என்பதுதான் அதனுடைய பொருள்.